S3 அஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். மிதுனராசி நேயர்களே, 2024 ஆங்கில புத்தாண்டு தங்களுக்கு மேன்மை தரும் சிறப்பு தரும் ஆண்டாக அமையும். மேலும் 2 குடைய சந்திர பகவான் 3இல் அமரும் பொழுது சிறப்பான பலன்களையும் தன விருத்தியும் தன லாபம் தரும். ஆகையால் படிப்பும் சிறப்பாக இருக்கும். மேலும் கன்னியில் உள்ள கேது பகவான் தங்களுக்கு பல குழப்பத்தை ஏற்படுத்துவார். சொத்தில் வில்லங்கம் பிரச்சனைகள் வரும். ஆகையால் அதை மிகவும் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். தாயாரின் உடல்நிலை மேலும் கெடும். தாயாரை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். விருச்சகத்தில் உள்ள புதன் பகவான், பொதுவாக புதன் பகவான் 6இல் மறைந்தாலும் மறைந்த புதன் நிறைந்த கல்வி தருவார். பட்ட படிப்புகள் மேற்படிப்புகள் படிப்பவர்களுக்கும் டாக்டர் பட்டம் முயற்சிப்பவர்களுக்கும் ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் இந்த ஆண்டு. ஆகையால் நன்றாக இருக்கும் இந்த சுக்கிரன் புதன் சேர்க்கை. 7இல் சூரியனும் செவ்வாய் சேர்க்கை என்பது சரியல்ல இந்த ஆண்டு. ஏனென்றால் கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்படும், ஒற்றுமை குறையும். மேலும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த ஆண்டு சிறப்பில்லை. அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சிறப்பில்லை. மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தை தவிர்க்கவும். மேல் அதிகாரிகளுடன் ஒத்துழைத்து சென்றால் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. இல்லையென்றால் இடமாற்றம் போன்ற பல தொந்தரவுகளை சந்திக்க நேரிடும். மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு 2வது யோகக்காரனாகிய சனி பகவான் ஆட்சி மூலத்திரிகோண அமைப்பில் இருப்பதால் நன்மையே செய்வார். தாங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். பல ஆண்டுகளாக தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். தாங்கள் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் அஷ்டப சனியில் தற்பொழுது தீர்ந்து சனி பகவானின் அருள் உங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கும். ஆகையால் சனி பகவானை வழிபடுங்கள். மேலும் தசம கேந்திரமான 10ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது மிகவும் விசேஷமான அமைப்பாகும். குரு தர வேண்டிய பலன்கள் அனைத்தும் ராகு பகவான் தருவார். பதவி உயர்வு, வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு பயணம் போன்ற சிறப்பான ராஜயோகத்தையும் தருவார். அரசியல்வாதிகளுக்கும் உயர்ந்த பதவி, எதிர்பாராத பதவிகளையும் வாரி வழங்குவார். குரு தற்சமயம் 11 உள்ளதால் லாபகரமான தொழில்கள் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல விதமாக செய்து தருவார். மேலும் குரு பகவான் 11ஆம் இடம் இருப்பதால் திருமண தடை, புத்திரபாக்கியம் எல்லாம் விலகி இந்த ஆண்டு சிறப்பான முறையில் திருமணங்கள் நடைபெறும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் விலகும். மேலும் அவர் மே மாதம் 1ஆம் தேதி இடப்பெயர்ச்சி செய்வதால் அந்த நேரத்தில் குரு பகவான் சில பிரச்சனையை செய்வார். இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அவர் பாதகாதிபதி என்பதால் 12இல் மறைந்தாலும் மறைந்த குரு நிறைந்து தருவார். ஆகையால் கவலைப்பட வேண்டாம். இந்த ஆண்டு தங்களுக்கு மேல்மேலும் சிறக்க பிரதோஷ வழிபாடும் வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடும் செய்வது மிகவும் சிறப்பாகும். மேலும் தங்களுடைய தசாபுக்திக்கு ஏற்ப பலன்கள் ஏற்றம் காணும். நன்றி, வணக்கம்.